ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதாவது 2430 இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா நாளைக்கு நடக்க இருக்குது. அதற்கான இன்விடேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இடைநிலை ஆசிரியராக தேர்வு பெற்றிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய பல ஆண்டுக்கான கடின உழைப்பு தான் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனை மைண்டில் வச்சு அவங்கள உற்சாகப்படுத்தும் விதத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஆல் த பெஸ்ட் இல்லைனா பெஸ்ட் விஷஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 11 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னையில் தொடங்க இருக்குது. ஓகேங்களா? அதற்கு நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய தலைமையில் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் நடக்க இருக்குது. காலையில் 11 மணிக்கு தொடங்க இருக்குது. இதனுடைய நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து வரவேற்புரை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரவேற்புரை நடத்துகிறாரு. தலைமை திரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்குது. பணி ஆணை வழங்கும் விழா பார்த்திங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்குறாங்க. அடுத்து முன்னிலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர் பாபு அமைச்சர்கள். அடுத்து நன்றி உரை சந்திரமோகன் இவர்கள் தலைமையில் தான் நடக்க இருக்குது. ஸோ இதுதான் நிகழ்ச்சி நிரல். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சிங்களோ அவங்களுக்கு மீண்டும் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் 12/12/2012 அன்று அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கையால் ஒரு மிகப்பெரிய பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஓகேங்களா? அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் இந்த பணி நியமன ஆணை வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.